சட்டமன்ற வளாகத்திலேயே சபாநாயகரை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மேற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் அவர்கள். சபாநாயகர் என்பவர் நடுநிலையாக இருக்கணும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவும் தான் மிகச்சிறந்த திமுகவினுடைய ஜால்ரா என்பதை நிரூபிக்கிற வகையில தான் நடந்துக்கிறாரு. இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒருபோதும் பேச அனுமதிக்கிறதே கிடையாது. அமைச்சர்கள் சொல்ல வேண்டிய பதில குறுக்கிட்டு இவரே பதில் சொல்றார். இவர் அமைச்சரா சபாநாயகரா என்கின்ற கேள்வியே வருது. இதனால் மக்கள் பிரச்சனைகளை எதுக்குமே சட்டமன்றத்துல தீர்வு காண முடியாமல் இருக்குன்னு அத்தனை எதிர்கட்சிகளுமே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களும் பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு. சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்தொடர்கள் அத்தனையுமே நேரடியாக ஒளிபரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் பேசுறப்ப அதை காட்சிப்படுத்துறது கிடையாது. முக்கியமான கேள்விகள் எழுப்புறப்ப அதை மியூட் பண்றது மாதிரியான சின்ன சின்ன சில்லறை வேலைகளை எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் செய்யறதா பலரும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு அதை குறித்து ஆவேசமாக பதிலளிச்சிருக்கிறாரு சேலம் சட்டமன்ற உறுப்பினர் பாமக அருள் அவர்கள். சபாநாயகர் ஒரு சர்வாதிகார போக்காக நடந்துக்கிறாருங்க. மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசுறதே அனுமதிக்கிறது இல்லை, எதிர்கட்சிகளை பேசவே விடுறதில்லை என்கின்ற காட்டமாக கொதித்து எழுந்திருக்கிறாரு பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள். இது எதிர்கட்சியை சேர்ந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினருடைய குரலாகவும் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காக சட்டமன்றத்துல அதை தீர்வு எட்ட முடியவில்லையே என்கின்ற ஆதகத்துல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய குரலாகவும் தான் இருந்துகிட்டு இருக்கு. மக்களுடைய பிரச்சனை எங்க தீர்வு காண முடியும்? தன்னுடைய தொகுதி பிரச்சனைகள் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களுடைய பிரதிநிதியாக போகக்கூடியவர்களை பேச அனுமதிக்காமல் அது சர்வாதிகார போக்கோட காட்டாட்சி தனத்தோட எப்படி நடந்துக்க முடியும்? ஒரு சபாநாயகர் அவர்களுடைய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதில் சொல்லணும், அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லணும். அதுதான் ஒரு மக்களாட்சி. அதனால் சபாநாயகரே அதற்கு பதில் சொல்றது, நக்கல் பண்றது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது, மற்றவர்கள் பேச நேரம் கேட்கிறப்ப நேரம் தர மறுக்கிறது, இப்படியான ஒரு அவை அராஜகத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு சபாநாயகர். இதுவரைக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கண்டிருந்த சபாநாயகர்கள்ல இப்படி ஒரு மோசமான சபாநாயகரை யாரும் இதுவரைக்கும் கண்டிருக்கவும் முடியாது. சபாநாயகர் என்கின்ற ஒரு இருக்கையில் அமர்ந்த பின்பாகவே அவர் தான் சார்ந்த இந்த கட்சியை துறந்துட்டு நடுநிலையாக ஒரு 234 தொகுதி மக்களுடைய தீர்வு காணக்கூடிய சட்டமன்ற அவையில நீதி கிடைப்பதற்காக, நியாயம் கிடைப்பதற்காக, மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கக்கூடிய இடமாக அதை மாற்றணுமே தவிர அதை விட்டுட்டு திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய இடமாக இந்த சட்டமன்றத்தை மாண்பை சீர்குலைக்க கூடாது என்பதுதான் அத்தனை பேருடைய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இனிமேலாவது தன் பொறுப்புணர்ந்து செயல்படணும். இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படி ஒரு சபாநாயகர், இவரை போல ஒரு சபாநாயகர் இருக்கக்கூடாது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு பின்வரக்கூடிய சபாநாயகர்கள் செயலாற்றுவாங்க. மோசமாக சட்டமன்ற கூட்டத்தொடரின் மாண்பை சபாநாயகர் கெடுத்துக்கிட்டு இருக்கிறார்.